ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஷோ பார்க்கவே முடியல. நான் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தேன். அப்படியே கட் பண்ணி பார்க்கணுன்னு தான் தோணுது. அதுவும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. இப்படி ஒரு ஹோஸ்ட் வந்து இவ்வளோ சைக்கோத்தனமாக, இவ்வளோ சாடிஸ்டிக் தனமாக நடந்துக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அவர் மரியாதை டோட்டலாக டேமேஜ். ஒரு மனுஷன் ஹோஸ்ட்டாக இல்லை, ஒரு ஆக்டராக இல்லை, ஒரு சீனியர் ஆக்டராக இல்லை, டோட்டல் ஒரு ஹியூமனாகவே அந்த மனுஷன் தோற்று போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அவர் புள்ள வேற இப்போ நடிக்க வராராம். இவர் பேர் காப்பாற்றினது அந்த பேர் வச்சு அந்த புள்ள வளர முடியும். ஆனால் இவர் பேரே அங்கே இப்போ டப்பா டான்ஸ் ஆட போகுதுன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு பர்சனலில் இப்படி வந்து ஒரு பப்ளிக் ஷோவில் அவளை ஹியூமிலியேட் பண்ணி அவளை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு விட்டால் அப்படியே அழுதுருவா போல இருக்கு. அன்றைக்கி அரோரா மட்டும் அப்படியே அழும்போது நீங்கள் வந்து அது சீன் எடுத்து வச்சிங்களே, இவளை அழ வச்சு பார்க்கணுன்றதான் உங்கள் டார்கெட்டா? நான் கேட்குறேன். இப்போ அவள் அழுதுட்டா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது டிஆர்பி, அது ப்ரொமோ. அதனாலக்க நீங்கள் அப்படி அழ வச்சு பார்க்குறீங்க. இது ஒரு சைக்கோத்தனத்தோட உச்சமாக தெரியலையா ஒரு ஹோஸ்ட்டுக்கு? ஆப்பாங்க, அவள் செஞ்சது தப்பு தான், அவங்க செஞ்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து நீங்கள் அவங்கள வெளியில் தூக்கிடுங்க. இல்லை ஷோவில் வந்து வார்னிங் கொடுக்கறதே. நான் கேட்குறேன், வீக்கெண்ட் ஷோவில் எல்லாம் நடக்கிறதெல்லாம் 5 மணி நேரம் நடக்கிறத நீங்கள் போட்டுடுறீங்களா? 3 மணி நேரம் நடக்கிறத நீங்கள் போட்டுடுறீங்களா? ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் அரோராலாம் ஆடவே இல்லைன்னு சொல்லும்போது அரோராக்கெலாம் அவ்வளோ ரோஸ்ட் விழுந்திருக்கு. திவாகர் ரெட் கார்டு விஷயத்துலலாம் அவ்வளோ விஷயங்கள் உள்ளே நடந்திருக்கு. அப்போல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் எடிட்டில் கட் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டிங்களே. இப்போ இந்த பொண்ணுக்கான அப்ரிசியேஷன் கூட, இந்த வார்டன் விஷயத்தில் கூட அப்ரிசியேஷன் ஏதோ கொடுத்தாங்க, எடிட்டில் கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சில யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுறீங்கல்ல. உங்களுக்கு வந்து எது வந்து டிஆர்பிக்கு வருமோ அதை மட்டும் தானே காட்டுறீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த மைக் வார்னிங் நிஜமாவே நீங்கள் ஷோக்காக மட்டும்தான் உங்கள் மைக் வந்து அந்த மாதிரி கழட்டி வச்சு பேசியிருக்கூடாது. ஷோட எத்திக்ஸ் போகுது, ஜனங்க கிட்ட இருக்க கம்யூனிகேஷன் போகுது, அது வந்து அந்த ஷோட ரூல்ஸை மீறுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அட்ரஸ் பண்ணுற விதத்தில் எவ்வளோ விதத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இது இந்த வாரம் ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணியாச்சு. வாய் வலிக்க பேசியாச்சு. ஓகேங்களா? நாங்கள் ரிவ்யூவர்ஸ் பேசியாச்சு, நீங்கள் உள்ள அது கேஸை எடுத்து நடத்தியாச்சு, அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தியாச்சு, அழ வச்சாச்சு, உங்கள் ஃபேமிலியை இழுத்தாச்சு, எல்லாம் அந்த பொண்ணை புள்ளி பண்ணி அவன் எஃப்ஜே பண்ணியாச்சு. எல்லாமே நீங்கள் அந்த அரோராவை விட்டு கண்ணா பின்னான்னு பேச வச்சாச்சு. எல்லாமே நீங்கள் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்ண? இவ்வளோ பண்ணியும் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக நிற்கிறா. அவள் கண்ணிலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி வரல. இவ்வளோ பண்ணியும் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக நிற்கிறா. அவள் உடையில. அது தானடா உங்கள் பிரச்சனை. ஏன்டா இப்படி பண்றீங்க? அநியாயமா இருக்கு. உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? அக்கா தங்கச்சிங்க கூட நீங்க பொறுக்கலையா? உங்களுக்கு அந்த உங்களுக்கு மைக் மட்டும்தான் விஷயம்னா அதை நீங்க அட்ரஸ் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. நீங்கள் அது தனியாக எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக அட்ரஸ் பண்ணிட்டு மைக் போட்டிருக்கணும், ரூல்ஸ் மீறிட்டீங்க, அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அதை செய்யலன்னு அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ப்ரைவசியை இழுத்து, அவங்களுக்கு ப்ரைவசி இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், இப்போ மைக் போடாமல் பாரு, நீங்கள் பேசுறது கேட்கவே இல்லை, பேசலன்னு அப்படி அந்த பொண்ணு இப்போ பேசி அவள் உடஞ்சி அழணும். உங்களுக்கு அதுதானே பிரச்சனை. ஒரு பொண்ணை ஒரு ஷோவில் அழ வச்சு அதை ப்ரோமோ ஆக்கிறதுக்கு என்னடா இவ்வளோ கேவலமான வேலை பண்ணுவீங்க? அவங்க வீட்டாளுங்க இதை பார்க்க மாட்டாங்க. அமிச்சிருங்கடா அவளை அமிச்சிருங்க. அவளை வச்சு நீங்கள் வந்து அமிச்சிருக்கலாம்ல. எவ்வளோ சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிது? அமிச்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் அவர் மான மரியாதையோடு போயிருப்பா. ஏன் இப்போயுமே திவாகரை திட்டி வச்சு வெளில அமிச்சிங்கல்ல அவருக்கு ஓட்டு இருக்கும்போதே. அதே மாதிரி இப்போயுமே கமருதீனை திட்டாமே நீங்கள் வெளில அமிச்சிருக்கலாமே. நீங்கள் வந்து உங்களுக்கு அவளை பிடிக்கலன்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நீங்கள் வெளில அமிச்சிருக்கலாமே. யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது இல்லையே. அவன் நாமினேஷன்லேயே இல்லைனாலுமே நீங்கள் சர்ப்ரைஸ் எவிக்ஷன் சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அமிச்சிருக்கலாமே. நாமினேஷனில் இருக்கிற கமருதீனுக்கு ஓட்டே இருந்தாலும் நீங்கள் அனுப்பணும்னு நினச்சா அமிச்சிருக்கலாமே. டீசெண்டாக ஒரு பொண்ணை அனுப்பணும்னு அனுப்பியிருக்கலாமே. எதுக்குடா அவங்க 2 பேரும் இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க? இதில் கமருதீன் ஒழுங்கு நான் சொல்ல வரல. அவனை தூக்கிட்டாலே அந்த ஷோ வந்து அவளுக்கான விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணும். அவங்க 2 பேருக்குள்ள ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஓகே, அது அவங்களுக்கான பர்சனல்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அது ஷோவில் வச்சு பார்த்துக்க முடியலன்னு அமிச்சிடலாம். இல்லை அது அவங்களுக்கு அது டிஆர்பிக்காக அவங்க உள்ள வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எவ்வளோ டீசெண்டாக அட்ரஸ் பண்ணியிருக்க முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக அட்ரஸ் பண்ணி அது எடிட்டில் கட் பண்ணியிருக்கலாம். அது அப்படியே 1 ஹவரில் காட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த மைக்கு காட்டி வைக்க சொன்னதுலேருந்து, ப்ரைவசின்னு சொன்னதுலேருந்து, ப்ரைவசி நான் கொடுக்குறேன்னு சொன்ன வரைக்கும் சொன்னதுலேருந்து, அந்த பொண்ணு பேச உங்களுக்கு கேட்குதான்னு ஆடியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து காசு கொடுத்து இந்த வாரம் செட் பண்ண ஆடியன்ஸ்ரா. எவ்வளோ நாளைக்கு முட்டா மக்களை ஏமாத்துவீங்க? அது இல்லை நீங்கள் செட் பண்ண ஆடியன்ஸ் ஓன்னு கத்துறது. அப்போ அந்த ஆடியன்ஸில் ஒரு 10 பேர் கூட பாரு ஃபேனாக இருக்க மாட்டாங்களா? அவளுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்களா? கமருதீன் ஃபேனாக இருக்க மாட்டாங்களா? அரோராக்கான ஹேட்டர்ஸாக இருக்க மாட்டாங்களா? இல்லை விக்ரம்கான ஹேட்டர்ஸாக இருக்க மாட்டாங்களா? அது என்ன ஹோஸ்ட் சொல்கிறதுக்கே கைத்தட்டுற ஆடியன்ஸை வச்சிருக்கிறத நீங்கள் வச்சிருக்கீங்க. அப்போ வெளியில் வந்து பாருங்கள். ஹோஸ்ட் இதே சோஷியல் மீடியாவில் வெளியில் வந்து பாருங்கள். ஹோஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அமித் என்ன சொல்றீங்க? நீங்க கேப்டன்சி உங்களுக்கு வந்து அமித் இந்த வாரம் ஃபுல்லா எந்த பிரச்சனைக்குமே பெருசா வந்து தலையிடல, கேள்வி கேட்கலன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா வேலை செய்ய சொன்னா மட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீங்க கேட்க கூடாதுன்னு சொன்னா அந்த விக்ரம் அப்படியே பேசுறான். அந்த விக்ரம் வந்துட்டு பாரு பக்கம் பேசுறேன், உன் பேச்ச கேட்டுதான்டா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ இதுக்கு அவங்க வந்து எதுவுமே பண்ணாமே இருந்திருப்பாங்களேடா. பிக் பாஸ் வந்து முட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு, நாங்கள் கேட்டோம், சாரி அவர் கொடுக்கல, அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டுன்னு அவங்க அப்போ அவங்க செஞ்சாலும் நீங்க திட்ட தான் போறீங்க, செய்யலனாலும் நீங்க திட்ட தான் போறீங்க. அது செய்யாமே திட்டு வாங்கியிருப்பாங்களே அவங்க பாட்டுக்கு சட்டையை பண்ணாம ஒரு வாரம் இருந்தால் எப்படியே ஓஸ்ட் திட்டு வாங்க போறாரு வாரத்தில், அப்போ நாங்கள் அதை திட்டு வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். வேலையும் செஞ்சிருக்க வேணாம். வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்து கார்னர் பண்ண போறீங்க. அப்புறம் எங்களுக்கு பெஸ்ட்டோ நீங்கள் கொடுக்க போதில்ல, வேலை செய்யல அப்படின்ற
செய்யறோன்ற பட்சத்துல அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒஸ்ட் கொடுக்க போறீங்க, இல்ல வீக்கெண்ட்ல திட்ட போறீங்க, நாமினேஷன்ல அடுத்த வாரம் இதை வச்சுதான் குத்த போறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அது எதுக்கு நாங்க செஞ்சுட்டு இவ்வளோத்தையும் வாங்கிக்கணும், அதுக்கு நாங்க செய்யாம நாங்க எப்பயும் போலுமே இருந்துக்கலாம், பாரு சொன்னால் அதே மாதிரி இருந்திருக்கலாமே. அப்போ உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு இவ்வளோத்தையும் அவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னமும் பார்த்தலான்னு அவளை அடின்னு அடிச்சு இப்போ என்ன அந்த ஷோல அழணும். அவள் அரோரா அழுதா மாதிரி இவ பிரேக் அவுட் ஆகி அழணும். அவ பேசிக்கிட்டே இருக்கான்னு சொன்னாலே அரோரா அப்படி மண்டை காயுதுன்னு. இந்த ஹோஸ்ட் இன்னைக்கு பேசுறது எங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு பார்க்க முடியல, ஷோவை பார்க்க முடியல. அப்படி இருந்தது. அந்த மனுஷன் பேசினார் அந்த ஆளு. கேட்குறேன் நான், உங்களுக்கு எடிட்ல எவ்வளோ கட் பண்ணணும்னா கட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் டிஆர்பிக்காக தானே பண்ணுறீங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபேஸ் அப்படி இருக்கு, அந்த வீட்டாளுங்க பார்ப்பாங்களே. விக்ரம் பொண்ணு சொன்னால் உங்களுக்கு வலிச்சிருது, விக்ரம் கண்ணில் தண்ணி வந்தால் உங்கள் கண்ணில் ரத்தம் வந்துடுது, விக்ரம் ஏதோ புலம்புனா உங்கள் காதில் ரத்தம் வந்துடுது. அவனை எலைட் செட் ப்ராப்பர்ட்டியாக அவனை இந்த வாரம் உங்களுக்கு கொண்டு போகணும், அவனை டைட்டில் வின்னர் ஆக்கணும். அதுவும் குரூப்பிசம்ஸ் யூஸ் பண்ண. ஏன்பா 10 பேர் சேர்ந்து